வணக்கம் நண்பர்களே, இன்று எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் மத்தியதரைக் கடல் நீல நிறமாகவும் அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர் பச்சை நிறமாகவும் தெரிகிறது. அது ஏன் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பில் மூன்றின் கீழ் 4 பங்கு நீரால் சூழப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? உலகத்தில் 3 முக்கிய பெருங்கடல்கள் உள்ளன: அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது, மேலும் அண்டார்டிக் பெருங்கடல் மற்ற பெருங்கடல்களின் தெற்கு பகுதிகளால் ஆனது. அட்லாண்டிக் பெருங்கடல் என்பது ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் அமெரிக்க கண்டத்திலிருந்து பிரிக்கும் ஒரு பெரிய பெருங்கடல் ஆகும். இது ஒரு கிளாஸ் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவும் தென் அமெரிக்காவும் ஒன்றையொன்று நோக்கி நீண்டு கொண்டிருக்கும் ஒரு இடுப்பு போன்ற வடிவத்துடன் இருக்கின்றது. பரப்பளவில் இது பசிபிக் பெருங்கடலில் பாதிக்கும் குறைவானதாக இருந்தாலும், ஆர்க்டிக் பெருங்கடல் மற்றும் மத்தியதரைக் கடல் போன்ற பல இரண்டாம் நிலை நீர்நிலைகளை கொண்டுள்ளது. மத்தியதரைக் கடல் தெற்கு ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் தென்மேற்கு ஆசியாவிற்கு இடையில் அமைந்துள்ளது. மேற்கில் குறுகிய ஜிப்ரால்டர் ஜலசந்தி வழியாக அட்லாண்டிக் பெருங்கடலுடன் மத்தியதரைக் கடல் இணைந்துள்ளது. மத்தியதரைக் கடல் வடகிழக்கில் மர்மாரா கடலால் கருங்கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மத்தியதரைக் கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலைப் பற்றிய ஆச்சரியமான உண்மைகளில் ஒன்று, அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர் நீல நிறமாகவும் அட்லாண்டிக் பெருங்கடலின் நீர் பச்சை நிறமாகவும் தெரிகிறது. இது ஏன் நடக்கிறது என்று உங்களால் யூகிக்க முடியுமா? மத்தியதரைக் கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலின் மாறுபட்ட நிறங்கள் முக்கியமாக அவற்றின் மேற்பரப்பிலிருந்து சிதறடிக்கப்படும் சூரிய ஒளியின் அளவை பொறுத்தது. சிதறடிக்கப்பட்ட சூரிய ஒளியின் நிறம் கடல் நீரில் கரைந்துள்ள பொருட்களைப் பொறுத்து அமையும். பொதுவாக சூரிய ஒளியின் 7 வண்ணங்களில் நீல நிறம் அதிகமாக சிதறடிக்கப்படுகிறது. அதனால்தான் பெரும்பாலான பெருங்கடல்கள் நீல நிறத்தில் தோன்றும். இருப்பினும் அட்லாண்டிக் பெருங்கடலைப் பொறுத்தவரை கடல் படுகையிலுள்ள அழுகும் தாவரங்களால் இந்த நிலை மாறுபட்டுள்ளது. இந்த தாவரங்கள் அழுகும்போது மஞ்சள் நிறமிகள் வெளியாகி தண்ணீரில் கரைகின்றன. பின்னர் தண்ணீர் நீலம் மற்றும் மஞ்சள் ஒளியை சிதறடிக்கிறது. இதன் விளைவாக வரும் கலவை பச்சை நிறத்தின் சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.